கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்கிற தொகுப்பிற்கு மீண்டுமாய் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சீரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த தொகுப்பு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய சொப்பனங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இதை நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தட் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ், நம்ம போடுகிற லைவ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு முக்கியமான சொப்பனத்தை குறித்து நாம் அதன் விளக்கத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான அடையாளங்களாக காணப்படுகிற சில சொப்பனங்கள், நம்மை ஆசீர்வதிக்க அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய அடையாளங்களாக வரக்கூடிய சில சொப்பனங்கள். சில நேரங்கள் நமது சொப்பனத்தில் ஆண்டவர் சில மிருகங்கள், பறவைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்க போவதை ஓமைகளாக கர்த்தர் நமக்கு காட்டுவார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதுல 7 பசுமாடுகள், நல்ல கொழுத்த மாடுகளை பார்க்கிறார். 7 மாடுகள் 7 வருஷத்திற்கான ஆசீர்வாதம். அப்போ நம்ம சாதாரணமா அது மாடு தானே, இதே ரோட்ல போசுல நிறைய மாடெல்லாம் பார்த்தோம், அதனால தூங்கும் போது அந்த மாடு சொப்பனத்துல வந்திருக்கும், அப்படி விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிறைய பொடியர்கள் உண்டு. ஆனா தேவன் அதை ஒரு நோக்கத்தோடு அந்த சொப்பனத்துல நமக்கு அதை காண்பிக்கிறார். சொப்பனத்துல ஒரு மிருகத்தை பார்க்கறீங்க, பறவையை பார்க்கறீங்க. அந்த சுயம்பாதி யோசேப்பினுடைய சிறைச்சாலையில இருந்த அந்த பேக்கர், பிரெட் மேக்கர், அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கறான். தலை மேல 3 கூடை இருந்தது, அதுல அப்பம் இருந்தது, அதுல வானத்தின் பறவைகள் வந்து அதுல உட்கார்ந்து தின்கிறதை பார்த்து. அந்த வானத்தின் பறவைகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பார்வோன் பார்த்த அந்த 7 செழுமையான மாடுகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதற்கு பின்பு வந்த 7 சாவியான மாடுகள், 7 நேந்து போன மாடுகள், வறட்சியில் அடிபட்ட மாடுகளை போல காணப்பட்ட மாடுகளுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. பிரியமானவர்களே, சொப்பனங்களை நம்ம விளையாட்டாக எடுத்துக்கொள்வோமானால் கடைசி வரைக்கும் வாழ்க்கை விளையாட்டாக தான் இருக்கும். சொப்பனங்கள் 3 விதத்துல வருகிறது என்று சொல்லி சில வீடியோஸ்ல நான் பதிவிட்டு இருக்கிறேன். தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம், பிசாசினால் வருகிற சொப்பனம், தொல்லையின் திரட்சினால் வருகிற சொப்பனம். ஒரு சொப்பனம் உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டடா வருதுன்னா, அந்த சொப்பனத்தை தேவன் உங்களுக்கு ரிப்பீட்டடா கொடுக்கிறார் என்றால் அதை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அதை நம்ம விளையாட்டாக எடுத்துக்கொண்டோமானால் அநேக பிரச்சனைகள், சவால்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சொப்பனத்துல வெளிப்படுத்துகிற சில மிருகங்கள், பறவைகளை நாம் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட நான் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட மிருகங்கள், பறவைகள் உங்களுடைய சொப்பனத்துல வருமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போவதற்கு அது அடையாளம். சரி, முதல் உங்க சொப்பனத்துல நீங்க புறாவை பார்க்கிறீங்க. நீங்கள் புறாக்களை பார்க்குறீங்க, அல்லது புறா வந்து உங்க மேல அமர்வதை நீங்க பார்க்குறீங்க, அல்லது உங்க கையில யாரோ புறாவை கொடுப்பதை பார்க்குறீங்க, அல்லது புறாவை நீங்க ஃபீட் பண்ற மாதிரி பார்க்குறீங்க, அல்லது புறாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களை சுற்றிலும் புறாவா இருக்கு. இந்த புறா எதற்கு அடையாளம்? இது நல்ல செய்திக்கு அடையாளம். யூ ஆர் அபவுட் டு ரிசீவ் அ குட் நியூஸ். நோவா பேழையில இருக்கிற ஒரு ஜன்னலை திறந்து ஒரு புறாவை வெளியே விட்டான். ஏன்? அந்த புறா திரும்பி வரும்போது ஒரு நியூஸோட வரணும்னு சொல்லி அவன் எதிர்பார்த்தான். அதே போல புறா என்ன பண்ணுச்சு? ஒலிவ மரத்தினுடைய ஒரு நுனி கிளையை கிள்ளி கொண்டு அது வந்தது. So it was a good news to Noah. பூமியில ஜலம் வற்றுகிறது என்கிறதான ஒரு நற்செய்தியை அந்த புறாவின் மூலமாக பெற்று. So when you see a dove in your dream, it means you are about to receive a good news. நல்ல செய்தி வரப்போகுது. நீங்க நீண்ட நாள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்த ஒரு காரியத்துல
உங்களுக்கு நற்செய்தி வரப்போகிறது. புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல இறங்கினார். So when you see a dove, it means the Holy Spirit is going to visit you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்திக்க போகிறார் என்பதற்கு இந்த புறா அடையாளமாக இருக்கிறது. புறா என்பது சமாதானத்திற்கு அடையாளம். இட்ஸ் a பீஸ். இளைப்பாறுதல், சமாதானம், இளைப்பாறுதல். தாவீது சொல்றார், எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் எங்கேயாவது போய் இளைப்பாறுவேன். அப்போ புறா என்பது இளைப்பாறுவதற்கு அடையாளம். அப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டம் இருக்குது, நீங்க இன்னைக்கு சொப்பனத்துல புறாவை பார்க்கறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அனுப்ப போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் சூழ்நிலையை கொண்டு வர போகிறார். If you see a dove in your dream, it means you're going to receive love. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான சண்டையான சூழ்நிலைகள் மாறி ஒரு அன்புக்கு ஏதுவான சூழ்நிலை. யார் உங்களை வெறுத்து தள்ளினார்களோ அவர்களை நேசிக்க போகிறார்கள். You are about to receive love. You will get love. உங்க பெற்றோர், தாய் தகப்பன், கணவன் மனைவி, சகோதரர், நண்பர்கள் உங்களை நேசிக்க போகிறார்கள். ஒரு நேசத்துக்கு அது அடையாளம். புறாக்களை பார்க்கிறீங்க, it symbolizes good relationship with the Lord. புறாக்கள் என்பது தேவனோடு கூட இருக்கிற நல் உறவை அது அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. நீங்க நீதியின் பாதையில நடப்பதற்கும் புறா அடையாளமாக இருக்கு. So if you see dove, it means that you're going to have a good relationship with the Lord and you're going to walk in the path of righteousness. அப்போ புறா பார்க்குறீங்க, it means it is a sign of blessing. It is a symbol of blessing. அடுத்தது, உங்களுடைய சொப்பனத்துல நீங்க மீன்களை பார்க்கிறீங்க. மீன்களை குறித்ததான ஒரு அழைப்பும் அபிஷேகமும் என்கிற அந்த தலைப்புல போடப்பட்ட அந்த வீடியோல மீன்களை குறித்ததான மீன்களை பார்ப்பது என்பது எதற்கு அடையாளம் சொல்லி அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்குமானால் நீங்கள் அந்த வீடியோவை போய் சர்ச் பண்ணி அதை பாருங்க. அழைப்பும் அபிஷேகமும், அனாயிண்டிங் அண்ட் காலிங். சொப்பனத்துல மீன்களை பார்க்குறீங்க. இந்த மீன்கள் எதற்கு அடையாளம்? fish. When you see a fish in your dream, what does it symbolizes? It is a sign of favor. அது ஒத்தாசைக்கு அடையாளம். உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு ஒத்தாசை அனுப்ப போகிறார். மீன்கள் ஒத்தாசைக்கு அது அடையாளம். மீன்கள் பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். Financial blessing. When you see that you are catching fish in your dream, it means you are about to receive a breakthrough in your finances. Financial blessing. பேதுரு கிட்ட கையில காசு கிடையாது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, அதனுடைய வாயில வெள்ளி காசை பார்ப்ப, அது உனக்கும் எனக்கும் வரி செலுத்து. இட்ஸ் a financial blessing. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறீங்க, வலைகளை போட்டு மீன்களை பிடிக்கிறதான சொப்பனங்களை நீங்கள் காண்பீர்களானால் அது பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். மீன்கள் பிடிப்பது போன்றதான நிறைய சொப்பனங்களை பார்க்கிறீங்க, அடிக்கடி அந்த சொப்பனத்தை பார்க்கிறீங்க. இட் மீன்ஸ் இட் இஸ் a call for God's ministry. சுவிசேஷ ஊழியத்திற்கு அது அடையாளம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், இது முதல் நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். மீன் பிடிக்கிறவன மனிதர்களை பிடிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றினார். So when you see that you are catching fish, வலைகளை பயன்படுத்தி கைகளால ஒரு தண்ணீரில் ஓடுகிற தண்ணீரை நிறைய மீன்களை பிடிக்கிறீங்க, அடிக்கடி இந்த சொப்பனம் வருது அப்படின்னா இட் இஸ் a call for God's ministry, evangelism. ஆத்தும அறுவடை செய்யக்கூடிய ஊழியத்திற்கு அது அடையாளமா இருக்கு. மீன்களை பார்க்கிறீங்க சொப்பனத்துல, இட்ஸ் a business opportunity. புதிய தொழில் செய்கிறவர்களுக்கு அது புதிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படுவதற்கான அடையாளம். மீன்களை பார்க்குறீங்க, நிறைய மீன்களை பிடிக்கிறீங்க, அது உங்களுடைய உயிரற்று கிடக்கிற ஊழியத்தை உயிர்ப்பிப்பதற்கும் அது அடையாளமா இருக்கிறது. உயிரற்று கிடக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலை, இட் குட் பி யுவர் பிஸ்னஸ், யுவர் ஒர்க் பிளேஸ்,
where you do not have more blessings. The catching fish symbolizes that God is about to revive. God is about to revive your business situations or your dead ministry. செத்து கிடக்கிற ஊழியங்கள், உங்களுடைய தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் மறுமலர்ச்சி அடைய செய்ய போவதற்கும் மீன்களை பார்ப்பது அடையாளம். So when you see fish, it is a very big blessing for you. Hallelujah. God bless you. அடுத்தது, உங்க சொப்பனத்துல ஆடுகளை பார்க்கிறீர்கள். ஆடுகளை பார்க்கிறீர்கள். ஆட்டு கூட்டங்களை பார்க்கிறீங்க, ஆடு மேய்ப்பதை போன்ற பார்க்கிறீங்க, ஆடுகள் மத்தியில, மந்தை மத்தியில நிற்பதாக பார்க்கிறீர்கள். இதுவும் ஆசீர்வாதத்திற்கான அடையாளம். when you see sheep, முதல்ல சொன்ன when you see a dove, புறா ஆசீர்வாதம். அடுத்தது மீன்களை பார்க்குறீங்க, ஆசீர்வாதம். அடுத்தது ஆடுகளை பார்க்குறீங்க, இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஆடுகள் பெருக்கத்திற்கு அடையாளம். பெருக்கத்திற்கு அடையாளம். உங்க தொழில் பெருக ஆரம்பிக்கும். உங்க வீட்டின் சூழ்நிலைகளால் ஆசீர்வதிக்கப்பட போவதற்கு அடையாளம். உங்கள் ஊழியம் விருத்தி அடைய போவதற்கு அது அடையாளம். ஸோ ஆடுகளை பார்ப்பது என்பது இட் இஸ் அ பிரேக் த்ரூ. ஒரு பெரிய விருத்தி வரப்போகிறது உங்களுக்கு என்பதற்கு அது அடையாளம். தேவதூதன் யாக்கோபுக்கு சொப்பனத்தில் தோன்றி அவனுடைய மந்தை விருத்தி அடைய போவதை காண்பித்தார். எப்படிப்பட்ட குட்டிகள் ஆடுகள் இடப்போகிறது, எந்த கலர், எந்த நிறமுள்ள குட்டிகளை ஆடுகள் ஈன்ற போகிறது என்பதனை தேவதூதர்கள் யாக்கோபுக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறார்கள். ஆடுகளுக்கு பிறக்க போற குட்டியெல்லாம் வரி வரியா புள்ளி நிறமுள்ள ஆட்டுக்குட்டிகளை ஆடுகள் போட போதுப்பா. இதை சொன்ன பிறகுதான் யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சு மரப்பட்டைகளை உரித்து கொண்டு வந்து அதுல வரி வரியாக புள்ளியாக அந்த மரப்பட்டைகள் எல்லாம் அப்படி பண்ணி அது ஆடுகள் குடிக்க வர தண்ணியில போட்டு அந்த ஆடுகள் அவைகள் அதை பார்த்து அந்த ஆடுகள் அதுக்கு பிறகு பொழிந்து அவைகள் இட்ட குட்டிகள் எல்லாமே அந்த வரி வரியா புள்ளியா இருந்தது. ஆனா இது நடப்பதற்கு முன்பதாகவே தேவதூதன் யாக்கோபுக்கு ஆடுகளை சொப்பனத்தில் வெளிப்படுத்தின. அப்ப ஆடுகள் என்பது பெருக்கம். யூஆர் அபவுட் டு மல்டிப்ளை. பிசினஸ்லயோ குடும்பத்திலேயோ உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் பெருக போகிறது என்பதற்கு ஆடுகள் அடையாளமாய் காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த 3 காரியங்கள் உங்க சொப்பனத்தில் வந்திருந்தா இமீடியட்டா டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. அடுத்தது, உங்க சொப்பனத்துல யானைகளை நீங்க பார்க்கிறீங்க. யானைகளை பார்க்கிறீங்க. நான் போன வீடியோல சொன்ன யானை துரத்துவது, யானை உங்களை அப்படி சார்ஜ் பண்ணுது, அப்படி உங்களை துரத்துற மாதிரி, மிதிக்கிற மாதிரி ஆக்ரோஷமா வருது. தட் இஸ் அ பேட் ட்ரீம். பட் யானைகளை நீங்க பார்க்கிறீங்க, அது உங்களுக்கு பார்த்த பிறகு கூட உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படலை, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு உணர்வு அந்த சொப்பனத்துல ஏற்படுது. யானைகள் உங்க அருகில நிற்கிறது, யானைகளை நீங்க தொடுறீங்க அல்லது யானைகளோடு கூட நீங்க விளையாடுறீங்க, யானைகள் மேலே ஏறி உட்கார்ந்து சவாரி செய்றீங்க. அந்த சொப்பனத்துல யானைகள் உங்களுக்கு ஒரு நண்பர்களை போல தெரியுதுன்னா இட் இஸ் a very good dream. Very good dream. Elephant symbolizes honor, கனம். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் யானைகள் மேல ஏறி தான் சவாரி செய்வாங்க. அப்போ யானை என்றாலே அது பிரம்மாண்டம், மேசிவ், ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம். அதுல ஏறி வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு பலனு போல, ஒரு பெரிய ஒரு கௌரவம், மரியாதை, ஆனர். அப்ப யானையை பார்க்குறீங்க உங்க சொப்பனத்துல, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் உயர்த்தப்பட போவதற்கு அடையாளம். உங்கள் தலை உயர்த்தப்பட போகிறது. நீங்க மேன்மை அடைய போறீங்க. வேலை ஸ்தலத்துல மேன்மை அடைய போறீங்க. உங்க குடும்பத்துல மேன்மை அடைய போறீங்க. பல நாட்களாக திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லை, யானைகளை பார்க்குறீங்க. God is about to give you a child. பிள்ளை பாக்கியத்தை ஏற்படுத்தி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் என்பதற்கெல்லாம் யானைகள் அடையாளமா இருக்குது. யானைகள் மகத்துவத்திற்கும் மேன்மைக்கும் உயர்வுக்கும் அடையாளம். ஆகவே யானைகளை பார்க்கிறீங்கன்னா God will bless you. பட் அதே யானைகள் துரத்துவது என்பது அது வித்தியாசமான வியாக்கியானம்.
அதை நீங்க யானைகளை குறித்ததான சொப்பனத்தை நான் போட்டிருக்கிறேன், நீங்க அதுல பாருங்க. அடுத்தது 5வது கழுகை பார்க்கிறீங்க. கழுகை பார்க்கிறீங்க. கழுகு எதற்கு அடையாளம்? கழுகு இட்ஸ் a sign of blessing. கழுகை பார்க்கிறீங்க, இது உயர்த்தப்பட போவதற்கு இது அடையாளம். கழுகு எப்பவுமே பாருங்க, அது உயர பறக்கக்கூடிய ஒரு பலனை உடையது. புயலுக்கு மேலாக கழுகுகள் பறக்கும். அப்ப கழுகை பார்க்கிறீங்க அப்படின்னா உங்க பிரச்சனைகளை விட்டு நீங்க தாண்டி உயர்த்தப்பட போவதற்கு அது அடையாளம். நீங்க தப்புவிக்கப்பட போவதற்கு அது அடையாளம். கழுகுகள் நீங்க பார்க்கிறீங்க, அது எதற்கு அடையாளம்? உங்களுடைய பலன் புதுப்பிக்கப்பட போகிறது. சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக. வயதை திரும்ப திரும்ப வாழ, renewing of your strength like an eagle. உங்களுடைய உடல் நிலை, உங்களுடைய பலனற்ற சூழ்நிலையை கர்த்தர் கழுகுக்கு சமானமாய் திரும்ப பலன் நிறைந்ததாய் மாற்ற போகிறார். அப்ப கழுகை பார்க்குறீங்க உங்க சொப்பனத்துல, it is a blessing. God is about to renew your strength, your physical strength, your spiritual strength. உங்களுடைய ஆவிக்குரிய பலம், உங்க பொருளாதார பலத்தை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார், பலப்படுத்த போகிறார். கடன்ல மாட்டிக்கொண்டு ஐயோ எல்லாம் போச்சேன்னு சொல்றீங்களா? அந்த நேரத்துல கழுகை சொப்பனத்துல பார்க்குறீங்களா? ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார், உங்க பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்க போகிறார். செத்து கிடக்கிற உங்க வாழ்க்கையில பலனற்று கிடக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப எடுக்க போகிறார், உயிர்ப்பித்து திரும்ப எடுக்க போகிறார். So eagle is a blessing. ஈகலை பார்க்குறீங்க, இட்ஸ் காட்ஸ் ஃபேவர். ஆண்டவர் சொல்றார், கழுகை போல, கழுகு தன் குஞ்சுகளை சட்டைகளில் வைத்து பறப்பது போல, சுமந்து செல்வது போல நான் உன்னை சுமப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அப்போ கழுகை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவரால சுமந்து செல்லப்பட போறீங்க. ஆண்டவர் உங்களை கிருபையை தர போறாரு, ஒத்தாசை அனுப்ப போறாரு, உங்க சூழ்நிலையை விட்டு உங்களை தூக்கி எடுக்க போகிறார் என்பதெல்லாம் இந்த பறவையை பார்ப்பதற்கு அடையாளமாய் காணப்படுது. ஸோ இட் இஸ் அ பிளெஸிங். காட் பிளஸ் யூ. நீங்க அடிக்கடி கழுகை பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிளெஸிங். அடுத்தது சிங்கத்தை பார்க்குறீங்க உங்க சொப்பனத்துல. நல்லா கேளுங்க, எப்பவுமே எந்த ஒரு பறவையோ மிருகத்தையோ நீங்க பார்ப்பீர்களானால் அது உங்களுக்கு என்ன செய்கிறது என்பதை நீங்கள் சொப்பனத்துல பார்க்கணும். சிங்கம் உங்களை துரத்துது, கடிக்குதுன்னா இட் இஸ் an attack. இட் இஸ் a spiritual attack. அது பிசாசுக்கு அடையாளமா காணப்படுது. ஏன்னா பிசாசும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சிங்கத்தை போல சுற்றி வருகிறான். சங்கீதக்காரன் சொல்றான், சிங்கத்தை போல என்னை விழுங்க வாயை திறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். அப்போ சிங்கத்தை பார்க்குறீங்க, அது உங்களை துரத்துது என்பது வேற விஷயம். ஆனா when you see a lion, it is very friendly to you in your dream. சிங்கம் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா பழக்கிற மாதிரி இருக்குது, உங்க கூட நடந்து வருது, உங்க பக்கத்துல படுத்து இருக்குது, சிங்கத்தோடு கூட நீங்க விளையாடுறீங்க. இது என்ன அர்த்தம்? இது ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட சொப்பனங்கள் ஆசீர்வாதம். சிங்கம் என்பது இட் இஸ் a territorial animal. ஒரு ஆண் சிங்கம் என்பது தன்னுடைய கூட்டத்தையே அந்த ஒரு எல்லையில பாதுகாக்கக்கூடியது. வேற எந்த மிருகங்களும் அந்த எல்லைக்குள்ள தாண்டி வராதபடி ஒரு ஆண் சிங்கம் தன்னுடைய மற்ற சிங்கங்களை எல்லாம் பாதுகாக்கும். அதனால தான் பைபிள்ல கூட ஆண்டவரை ராஜசிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். ராஜசிங்கம், தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற ராஜசிங்கமாக, யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கத்தை போல ஆண்டவர் அடையாளம். சிங்கத்திற்கு அவரை ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போ சிங்கத்தை பார்க்குறீங்க, அது உங்ககிட்ட விளையாடுது, பழகுது, உங்க கூட வருது. இட் மீன்ஸ் God is protecting you. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, பயம் நிறைந்த சூழ்நிலை, யாரோ உங்களுக்கு மந்திரம் பண்றாங்க, அந்த நேரத்தில் உங்க சொப்பனத்தில் ஒரு சிங்கத்தை பார்க்குறீங்க. இட் மீன்ஸ் ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே பயப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிறேன். God's protection is upon you. தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. சிங்கம் என்பது கனத்துக்குரியது, மிருகங்களுக்கெல்லாம் ராஜா, காட்டின் ராஜா. இட் மீன்ஸ் சிங்கத்தை பார்க்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போகிறார், உங்கள் தரத்தை உயர்த்த போகிறார், மேன்மை அடைய செய்ய போகிறார். சிங்கம் என்பது ஆவியின் பலனை குறிக்கிறது. இட் இஸ் ஆல்சோ a sign of spiritual strength.
ஆவியின் பலன், ஆவியின் அபிஷேகம். பலனற்று இருக்கீங்களா? ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, உபவாசிக்க முடியல. When you see a lion, it means God is about to increase your spiritual strength. He is about to increase your anointing level. உங்களுடைய அபிஷேகத்தின் அளவை ஆண்டவர் அதிகரிக்க போவதற்கு இது அடையாளமாய் காணப்படுகிறது. So it is a blessing. உங்களுடைய சொப்பனத்தில் எருதுக்களை பார்க்குறீங்க. எருது துரத்துவது என்பது வேற. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த மிருகமோ பறவையோ அது உங்களை தாக்குவது என்பதற்கு வேற வியாக்கியானம், அதனுடைய அர்த்தம் வேற. தாக்குவது என்றாலே இட்ஸ் an attack, இட்ஸ் a spiritual attack. அது பிசாசு. ஆனா இந்த மிருகங்கள் உங்ககிட்ட நல்லா பழகுகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்பது வேறு. இப்ப நீங்க எருத பார்க்குறீங்க, அது உங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகுது. நீங்க தொடுறீங்க, போறீங்க, உங்க கயிறை கட்டி அதை கூட்டிக்கிட்டு போறீங்க. உங்களுக்கு பயம் இல்லை, ஒரு சந்தோஷமா இருக்கிறது போல தோன்றது. எருது என்பது பவர் அண்ட் எபிலிட்டிக்கு அது அடையாளமா இருக்கு. வல்லமைக்கும் திறமைக்கும் அது அடையாளம். பவர் அண்ட் எபிலிட்டி. ஒரு நிலத்துல விவசாயம் பண்ணணும்னா எருதினுடைய உழைப்பு அதுல இருக்கணும். அந்த எருதை வைத்து அந்த நிலத்தை எல்லாம் உழுது அதுக்கு பிறகுதான் அந்த நிலத்துல விவசாயம் பண்ணுவாங்க. அந்த நிலமானது பாருங்க, அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அந்த ஊருக்கே பெரிய ஆசை. அநேகருடைய பசியை போக்கும். பொருளாதாரத்துக்கு அது அடையாளம். அதுல அந்த நிலத்தின் விளைச்சல் அந்த மாட்டினுடைய ஓனருக்கு, சொந்தக்காரருக்கு அது மிகுந்த செல்வத்தை கொண்டு வரும். அப்போ நீங்க எருதுக்களை பார்க்குறீங்க உங்க சொப்பனத்துல, அது தெய்வீக பலத்தையும் திறமையையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போவதற்கு அது அடையாளம். பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு அது அடையாளம். கடினமான உழைப்புக்கு அது அடையாளம். கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்த போகிறார். உங்க வேலை ஸ்தலத்துல திறமையற்றவர்னு சொல்லி எல்லாரும் உங்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்களா? டேலண்ட் இல்லை, யூ ஆர் யூஸ்லெஸ், உன்னை ஏன் வேலைக்கு எடுத்தோன்னு தெரியலையான்னு சொல்லி சொல்றாங்களா? இப்படிப்பட்ட மிருகங்களை நீங்க பார்க்கும்போது it is a blessing. God is about to give you power, ability, and He will enable you to work hard at your workplace and in your business and in your ministry as well. So இப்படிப்பட்டதான பறவைகள் சொப்பனங்களை நீங்க பார்ப்பது என்பது பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்க, இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை சொப்பனத்தை குறிச்செல்லாம் உங்களுக்கு இஃப் யூ ஃபீல் தட் திஸ் இஸ் யூஸ்லெஸ், நீங்க இதை பார்க்கணும்னு சொல்லி அவசியம் உங்களுக்கு கிடையாது. காட் பிளஸ் யூ. எவ்வளோ நல்ல செய்திகள் யூடியூப்ல உண்டு, நீங்கள் அதை பார்க்கலாம். சொப்பனத்தின் மேல் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இதை நாங்கள் பதிவிடுறோம். இதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உமது வல்லமையும் பலனும் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவர் மேலையும் இறங்குவதா. இப்படிப்பட்டதான சொப்பனங்கள் யாருக்காவது இந்த கேட்கிறவர்களுக்கு உண்டா இருந்தால் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்தினால் அவர்கள் பெருகுவார்களாக. தகப்பனே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனுடைய அன்பை மீண்டுமாய் பெற்று எழும்புவார்களாக. உயிர்ப்பிக்கப்படாத இருக்கிற அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய பொருளாதாரம் எதுவாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உமது நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சீக்கிரத்தில் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு விளக்கத்தோடு உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். God bless you. Amen.